மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வில்சன் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு கிறிஸ்தவ இயக்கங்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்திருப்பதன் மூலம் திமுக ஒரு மதவாத கட்சி என நிரூபணமாகியிருப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் திரு வில்சன் அவர்களை நியமித்திருக்கிறது திராவிட மாடல் மதசார்பற்ற கட்சி என்று சொல்லிக் கொள்கிற திமுக அரசு. திமுக பல பேராயர்கள், பல கிறிஸ்தவ மிஷனரிகளை சேர்ந்தவர்கள் திரு வில்சன் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு, கிறிஸ்துவ மதத்திற்கு மிகப்பெரிய விஷயங்களை செய்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் மீண்டும் இந்த மாநிலங்களவை உறுப்பினராக அவரை நியமித்ததற்கு நன்றி என்றெல்லாம் பல கடிதங்களை வெளிப்படையாகவே எழுதி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்துவ மக்களை தொடர்ந்து கிறிஸ்துவ மத அடிப்படையில், ஒரு மதத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை சேகரிக்கிறது, அரசியல் செய்கிறது, ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள துடிக்கிறது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் திரு அப்பாவு அவர்கள் தொடர்ந்து கிறிஸ்துவ விழாக்களில் பங்கு கொண்டு, சர்ச்சுகளுடைய நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு, இது உங்களுடைய ஆட்சி என்று அவர்கள் சொல்வதும், அவரை தங்களுடைய பிரதிநிதி என்று அந்த பேராயர்களும் மற்றவர்களும் பேசுவதும் ஏதோ ஒரு வில்சனோடு அது நிற்பதில்லை. உதயநிதி ஸ்டாலின் நான் ஒரு கிறிஸ்துவன் என்று மிக ஓப்பனா பகிரங்கமாக சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்கள் சிஎஸ்ஐ நிகழ்ச்சியில பங்கெடுக்கும் பொழுது, இந்த அரசு உங்களுடையது, இந்த ஆட்சி உங்களால் உருவானது என்று சொல்கிற அளவிற்கு திரு மு.க. ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சரே பேசியிருக்கிறார். அதே போல மனோ தங்கராஜ் என்கின்ற ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் பல்வேறு கிறிஸ்துவ மத நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது என்றெல்லாம் பேசியிருப்பது புதுவெளியில் இருக்கிறது. ஆகையினால இப்பொழுது திரு வில்சன் அவர்கள் அப்படி தொடர்ந்து கிறிஸ்துவ மத அடிப்படையில் ஓட்டுகளை பெறுவதற்காக திமுக எந்த அளவிற்கு திட்டம் போட்டு வேலை செய்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், மற்றவர்களை பார்த்து இவர்கள் சொல்கிறார்கள் மதவாதம் செய்கிறார்கள் என்று. உண்மையிலேயே தமிழகத்தில் ஒரு மதவாத கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது திமுக தான். ஒரு பக்கம் இந்து மதத்தை அழிப்பேன் என்று சொல்கிறார்கள், சனாதன தர்மம் இந்து மதம் இரண்டும் ஒன்றுதான், அழிப்பேன் என்று சொல்கிறார்கள். மத அடிப்படையில் வாக்குகளை சேகரிக்கிறது திமுக என்பது இன்று புலனாகி இருக்கிறது, வெளிப்படையாகி இருக்கிறது, எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க.